வணக்கம். உங்களோட வாழ்க்கையில காரணமே இல்லாம உங்கள தள்ளி வைக்கிற, உங்கள ஒதுக்கி வைக்கிற, உங்கள விலக்கி வைக்கிற சில உறவுகள் முன்னால நாம எப்படி கெத்தா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா சொல்றேன். உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த வீடியோ பதிவு மூலமா கண்டிப்பா கிடைக்குங்க. பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள சில பேரு ஒரு அடி தள்ளி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவங்கள விட்டு 10 அடி தள்ளி நில்லுங்க. நீங்க அவங்கள 20 அடி நீங்க தள்ளி வைங்க. அவங்க என்ன உங்கள தள்ளி வைக்கிறது யோசிச்சு பாருங்க. நீங்க அவங்கள தள்ளி வச்சுட்டு உங்க வேலைய பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருங்க. ஏன்னா நீங்க அவங்க கிட்ட இறங்கியே போறதுனால தான் உங்களோட மதிப்பு அவங்களுக்கு தெரியறதே கிடையாதுங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் உங்களோட அருமை அவங்களுக்கு புரியறதே கிடையாது. ஸோ உங்களுக்கும் தன்மானம் இருக்கு அப்படிங்கிறத அப்ப நீங்க உணர்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் சில பேரு நம்மளோட அருமை பெருமையா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மாற்றங்களை என்னைக்குமே ஏத்துக்கோங்க. எல்லார்கிட்டையும் நீங்க விவாதிக்காதீங்க. எல்லார்கிட்டையும் போய் சண்டை போடாதீங்க, வாதாடாதீங்க. ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப குறுகியதுங்க. ஸோ அந்த காலத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வாழ்றதுக்கே நேரம் பத்தல. அதுல ஏன் எல்லார்கிட்டையும் போய் சண்டை போட்டுக்கிட்டு வாதாடிக்கிட்டு நம்மளோட நாட்களை நாம வீணாக்கணும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட வாழ்க்கையில நம்ம ரொம்ப 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 சந்தோஷமா கொண்டு போயிடலாங்க. எப்பயுமே ஒரு விஷயம் மனுஷனுடைய இயல்பான கேரக்டருங்க. என்னன்னா, கப்பலுக்கு கரை காட்டுற இந்த கலங்கரை விளக்கத்தையே மனுஷன் என்ன பண்ணுவான்னா, கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் குறை சொல்லுவான். என்னடா இது எப்ப பார்த்தாலும் கண்ணு கூசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கையும். கஷ்டப்படுற சூழ்நிலையில நமக்கு உதவி பண்ணுவாங்க பாத்தீங்களா? நாம கீழே விழுந்து கிடக்குற அந்த சிச்சுவேஷன்ல நமக்கு கை கொடுத்து தூக்கி விட்ட சில பேரை நம்ம உயரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ எல்லாம் என்ன பெருசா செஞ்சு கிழிச்சிட்ட அப்படின்னு பேசக்கூடிய நன்றி கெட்ட மனுஷங்க இன்னைக்கும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஸோ அதை என்ன பண்ணணும்னா அமைதியா கடந்து வந்துருங்க. ஸோ என்னைக்குமே அந்த கலங்கரை விளக்கம் மாதிரி அமைதியா வந்துருங்க. மறுபடியும் கண்டிப்பா அவங்க உங்களை நினைச்சு பார்ப்பாங்க. ஸோ நாமளா போயிட்டு நீ ஏன் இப்படி என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்காக இங்க எதுவுமே நடந்துட போறதே கிடையாதுங்க. ஏன்னா நீங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பொருத்தமான சில பொய்களை அவங்களா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சில கதைகளை கூட தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை பொருத்தி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால அமைதியா வந்துடுறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. தேவையில்லாத சில பேர்கிட்டையும் தகுதி இல்லாத சில மனுஷங்க கிட்டையும் உங்களை பத்தி நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அப்படி நிரூபிக்காம இருக்கிறது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம். ஸோ நான் இப்படித்தான், இதுதான் என்னோட கேரக்டர், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு உங்களை பற்றி நீங்கள் அடுத்தவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால 5 பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அவங்க உங்களை நம்பணும் அப்படின்னா அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. ஏன்னா உண்மையான அன்பு பாசம் என்னைக்குமே விளக்கம் கேட்கவே கேட்காது. நீ எப்படிப்பட்டவன் யாரு என்ன, நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு உங்களை பத்தி ஆராயக்கூடிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்க மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கவங்க உங்ககிட்ட என்னைக்குமே விளக்கம் கேட்க மாட்டாங்க. விளக்கம் கேட்கிறவங்களுக்கு நீங்க நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. அது உண்மையான அன்பு கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. மனுஷங்க செய்யற தவறுகள்லயே ரொம்ப 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 மோசமான கீழ்த்தனமான ஒரு தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்களோட சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சிக்காமலே அடுத்தவங்களை பத்தி தவறா மற்றவங்க கிட்ட சித்தரிச்சு பொய்களை வதந்திகளையும் பரப்பிட்டு இருக்கிறது தான் மனுஷனோட கேவலமான ஒரு கேரக்டர். ஸோ அது எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. சில மனுஷங்களுக்கு அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஸோ அது நாம தான் அதை கடந்து போக கற்றுக்கணுங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நீ ஏன் என்னை இப்படி பேசுகிற, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேட்கறதுனால அவங்க கிட்ட இருந்து சரியான பதில்கள் நிச்சயமாக வரப்போகிறதே கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே ஒருத்தருக்கு வரக்கூடிய அந்த நம்ம இப்பெல்லாம் நாம முன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சில பேர் நம்ம கிட்ட பேசாமலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
நம்மளெல்லாம் அவங்க கண்டுக்காம போறாங்க. இன்னும் சொல்லப்போனா நம்மள அவங்களுக்கு பிடிக்காம போறது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே காரணம் தாங்க. நம்ம கிட்ட இருந்து அவங்களுடைய தேவைகள் முடிஞ்சு போயிருக்கலாம். அதனால தான் அவங்க நம்மள சுத்தமா ரெஸ்பெக்ட் பண்ணாம, நம்மள சுத்தமா புரிஞ்சுக்காம, நம்மள புடிக்கல அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. ஸோ அத நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைய கன்டின்யூ பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கணுங்க. எல்லாருக்காகவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு, எல்லாருக்காகவும் இரக்கப்பட்டுக்கிட்டு, இன்னும் சொல்லணும்னா அடுத்தவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு அதை யோசிச்சுக்கிட்டு, உங்களோட அழகான சூப்பரான கோல்டன் ஹவர்ஸை என்னைக்குமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உண்மை அப்படிங்கிறது என்னைக்குமே சுருக்கமாக தான் பேசப்படுது. ஆனால் அந்த பொய் இருக்கு பார்த்தீங்களா, அப்பப்பா அது பக்கம் பக்கமாக பேசிக்கிட்டே இருக்கும், விரிவாக பேசிக்கிட்டே இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே சுருக்கமாக சில பேர் பேசி முடிக்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பொய் பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீட்டி முழக்கி அதை கரெக்டாக கொண்டு வந்து செட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட காரணங்களை ரெடி பண்ணி வச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. நல்லா உங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்களை தெளிவாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டை இந்த நிமிஷத்தில் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீன் கூட வலையில் சிக்காமல் இருக்கும் எப்பன்னு கேட்டிங்கன்னா வாயை திறக்காமல் இருக்கிற பட்சத்தில். அதே மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கையும். நாம் அமைதியாக நம்மளோட வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் நாம் போய் சிக்கிக்கவே மாட்டோங்க. ஸோ நம்ம வேலை உண்டு நாம் உண்டு அப்படின்னு இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையிலையும் நாம் போய் சிக்கவே மாட்டோம். ஆனால் நாம் தேவையில்லாத வாயை திறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யதார்த்தமாக நீங்கள் பேசி அதை சில பேர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தவங்களோட பிரச்சனையில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கணும். இன்னொன்று, உங்களோட பிரச்சனையை அடுத்தவங்க கிட்ட மனசில் இருக்கிறதையெல்லாம் கொட்டி தீர்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் சொல்லாமல் இருக்கணும். இந்த 2 விஷயத்த நீங்கள் சொல்லாமல் இருக்கிறதுக்கு வாயை திறக்காமல் இருந்தீங்கன்னாவே உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக அழகாக கடந்து போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் சில பேரை விலக்கி வைக்கிறதும் சிலர்கிட்ட இருந்து நாம் விலகி இருக்கிறதும் சுயநலத்துக்காக கிடையவே கிடையாதுங்க. சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க, அவளாம் நம்மக்கிட்ட பேச மாட்டான், அவனால் சுயநலவாதியாக மாறிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நல்லா பழகினவங்களுக்கு தான் அது தெளிவாக புரியும். அது சுயநலம் கிடையாது, அது தன்மானம் அப்படிங்கிறது. ஸோ மதிக்காத சில இடத்துல நாம் எப்படி போய் நிற்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சில பேர் அதை புரிஞ்சிக்காம அவங்கள பற்றி ரொம்ப தவறாக விமர்சனம் பண்ணுற மனுஷங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அதை கடந்து போய் தான் ஆகணும். அதை புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே ஆதாரத்தோட நாம் காட்டுற, நாம் சொன்ன அந்த உண்மையை விட என்னைக்குமே ரகசியமாக சொல்கிற அந்த பொய்க்கு தான் அதிகமாக நம்பப்படுது. உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நாம் தெளிவாக சில விஷயங்களை சொல்லுவோம், அதை நம்புறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ உண்மையை சொல்கிறதுக்கு என்றைக்குமே ஆதாரம் தேவைப்படும். அழுத்தி சொல்லணும், தேவையில்லாத நிறைய விஷயங்களை சொல்லி தான் அவங்கள புரிய வைக்க வேண்டியிருக்கும். ஆனால் பொய் பாருங்க, குசு குசுன்னு காதில் வந்து அமைதியாக சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க சில பேர். அந்த இடத்துல அந்த பொய்கள் தான் நம்பப்படுது. ஸோ இதுதான் மனுஷனுடைய இயல்பான கேரக்டருங்க. பிடிக்காதவங்களுக்காக என்றைக்குமே நடிக்கிறதுக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன். அந்த இடத்துல பிடிக்காதவங்களுக்காக சில பேரை பிடிச்ச மாதிரியும் பிடிச்சவங்களுக்காக சில பேரை பிடிக்காத மாதிரியும் என்றைக்குமே நடிக்க கற்றுக்காதீங்க. ஏன்னா அந்த நாடகம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கும் கடைசியில் உங்களை பிடிக்காம போயிடும். அதை புரிஞ்சுக்கோங்க. மனசு தளராதவங்க கிட்ட நல்லா பேசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விட்டதையும் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே இருக்குங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையும் அப்படித்தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டேன், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது என்னோடய லைஃப்பில் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசில் தைரியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் இழந்தீங்களோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சம்பாதிக்கிறதுக்கு, அதை அடையிறதுக்கு உங்ககிட்ட தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, உங்களால் முடியும். ஸோ அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், மனசு மட்டும் தளர விட்டுறாதீங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்துறாதீங்க. வாழ்க்கையில்
அடுத்த நிமிஷம் கூட நமக்கான அந்த நாட்கள் காத்துட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் வேகமாக போகிறீங்க, ஒரு டேர்னிங்கில் வந்து அப்படியே பஸ்ஸு வளைய போகுது அப்படின்னா நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா பள்ளம் இருக்க மாதிரி இருக்கும். போச்சுடா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அது பள்ளமாக இருக்காது, உங்களோட வாழ்க்கையில் வர ஒரு வளைவாக கூட இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. என்றைக்குமே ஊசியும் மனுஷனும் ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டர். எப்படி தெரியுமா? அது கோத்து விடுறதுலையும் குத்தி காமிக்கிறதுலையும். யோசிச்சு பாருங்க, மனுஷங்களும் அப்படித்தாங்க. எல்லாத்தையும் நான் சொல்ல வரல. சில பேரோட வேலையே என்ன தெரியுமா? ஒருத்தரை இன்னொருத்தர்கிட்ட சிந்து முடிஞ்சு விட்டு கோத்து விடுறது. இன்னும் சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் ஊசியில் குத்துற மாதிரி அடுத்தவங்களை குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கிறது சில பேருக்கு வாழ்நாள் வேலைன்னே வச்சுக்கோங்களேன். அவங்களோட கேரக்டரை மாற்றவே முடியாது. இதை சில மனுஷங்களுக்கும் ஊசிக்கும் இருக்கிற ஒரு அழகான ஒரு கேரக்டர். ஸோ ரெண்டும் நல்லா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒத்து போகும். இது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மனுஷங்க இப்படி தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய நிலைமையை நம்மளோட நிலைமை என்றைக்குமே சரியும் போது எடுபடாதுங்க. நாம் சொல்லக்கூடிய சரியும் உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான். நம்ம வந்து அடுத்தவங்க பேசப்படாத அளவுக்கு நம்ம கிட்ட பணம் காசு இல்லாத போது, நம்ம கிட்ட புகழ் இல்லாத போது, நாம் சொல்லக்கூடிய உண்மையாகவே இருந்தாலும் அதை பெருசாக யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம சொல்கிற உண்மையை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிதர்சனமான உண்மைங்க. நரி நாய் வேஷம் போடலாம், ஆனால் நன்றியோடு இருக்க முடியாது. இதுதான் 100% உண்மை. சில மனுஷங்க இருக்கிறாங்கங்க, அப்படியே வார்த்தையில் தேனை தடவி பேசுவாங்க. உண்மையாக அவங்க அவ்வளோ நல்லவங்க அப்படின்னு அடுத்தவங்க முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட வேஷங்களை போடலாம், நிறைய மாதிரி. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நரி நாய் வேஷம் போடலான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த நரி வந்து ஏமாத்துறதுக்காக எப்படி நாய் வேஷம் போடுமோ அதே மாதிரி சில மனுஷங்க அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக வேஷங்கள் போடத்தான் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. நல்லா யோசிச்சுக்கோங்க. யாரெல்லாம் ஏமாற்றி அடுத்தவங்க முன்னால் நம்மளை கெட்டவங்களாக மாற்றணும் அப்படின்னு வேஷம் போடுறாங்களோ அந்த மனுஷங்க கிட்ட நன்றி உணர்வு கொஞ்சம் கூட தயவு செஞ்சு எதிர்பார்த்துறாதீங்க. என்னடா இவன், நாம் இவங்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கோம், ஆனால் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறாங்களே, அவங்க கிட்ட போய் நம்மளை இவ்வளோ தப்பாக சொல்லிட்டாங்களே அப்படின்னு நாம் ஃபீல் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே உங்களை சில பேர் ஒரு அடி தள்ளி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே சொல்லி வச்சது மாதிரி தான். ஒரு அடி தள்ளி வச்சாங்கன்னா அவங்க யார் நம்மளை தள்ளி வைக்கிறது? யோசிச்சு பாருங்க. உங்களுக்குன்னு தன்மானம் இருக்கு, உங்களுக்குன்னு மரியாதை இருக்கு. ஸோ அதை நீங்க காப்பாத்திக்கோங்க. அடுத்தவங்க உங்களை தள்ளி வைக்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீங்க அவங்கள தள்ளி வச்சுட்டு உங்க வாழ்க்கையை சிறப்பா வாழ்ந்து காமிங்க. அப்பதான் யாரெல்லாம் உங்களை தள்ளி வைக்கணும்னு நினைச்சாங்களோ, உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ, அவங்களாம் மறுபடியும் உங்களை தேடி வந்து உங்க உறவு கிடைக்காதா, உங்ககிட்ட பேச மாட்டோமா அப்படின்னு ஏங்கி போய் நிக்கிற காலம் ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. அதனால எதுக்கும் வருத்தப்படாதீங்க. வாழ்க்கையில சிறப்பா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கோங்க. வழியை தீர்மானிக்கிறது அடி கிடையாதுங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு வலிக்குது அப்படின்னா, அவன் அடிக்கிறான் அப்படின்னா அது அடியால் மட்டுமே அவன் அழுவ மாட்டாங்க. ஸோ அதை அடிக்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோட் பண்ணி பாருங்க. சில மனுஷங்க இப்படித்தாங்க, வலிக்கும் வலிக்காது, இவன் கஷ்டப்படுவான் கஷ்டப்பட மாட்டான் அப்படிலாம் எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. ஸோ நம்ம கூட நல்லா பழகிட்டு நம்மளுக்கு உயிருக்கு உயிராக இருக்கிற அந்த சில மனுஷங்க நம்மளை அடிக்கும் போது, ஸோ உண்மையாகவே அந்த அடிக்கிற அடியை விட இவனா நம்மளை அடிச்சிட்டான் அப்படிங்கிற அந்த வலி இருக்கு பார்த்தீங்களா, அது மனசில் விட்டு மாறவே மாறாது. ஸோ அது மனுஷனுடைய சில பேருக்கு இருக்கிற ஒரு கெட்ட கேரக்டர். அதுதாங்க, நம்பினவங்களுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அவங்களையே குழி தோண்டி கீழே தள்ளி விட்டுட்டு பாய் சொல்லிட்டு போகக்கூடிய உலகம். ஸோ இந்த உலகத்தில் நாம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.